Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தினவசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலமாக ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நினைவுபடுத்துகிறார். அதாவது நாம் சிந்திக்கும் செயல்கள், ஒருவேளை அந்த சிந்தனையிலே நாம் செயல்படும் செயல்பாடுகள் ஒருவேளை நமக்கு வெற்றி தராமல் போனாலும் அங்கு நாம் சோர்வடை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய அனைத்து நினைவுகளின் நினைவை அவர் அறிந்திருக்கிறார். இதைதான் சொல்வார்கள், தேவன் உனக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைக்கிறார். இதுதான் இந்த வசனத்தோடைய மைய கருத்தாக இருக்கிறது. தேவன் உன் வாழ்க்கைக்கான திட்டத்தை அறிந்திருக்கிறார். ஒருவேளை அந்த திட்டம், ஒரு திட்டம் நமக்கு தோல்வி அடையலாம், ஆண்டவர் அடுத்த திட்டத்தை காட்டலாம். ஒருவேளை அடுத்த திட்டத்திலையும் நான் தோல்வி அடையலாம், மறுபடியும் அடுத்த திட்டத்தை கொடுப்பார். இப்படி தொடர்ந்து நிறைய திட்டத்தை நம்ம வாழ்க்கை குறித்து கொடுத்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை ஆண்டவர் மட்டுமே தான் தர முடியும். வேறு யாரும் ஒருவேளை ஐடியா கொடுக்கலாம், ஒரு வாட்டி அந்த ஐடியா கொடுத்து அதுவே நமக்கு தோல்வி. அப்போ ஐடியா கொடுத்தவங்க சோர்ந்து போயிடும். ஸோ மனிதர்கள் அப்படிதான். நம் எதிர்காலம் அவர் கையில் பாதுகாப்பாக உள்ளது. இன்றைக்கு இந்த ஊழியத்தை நான் செய்யும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 11 வருடம் கழித்து தான் ஆண்டவர் அதற்கான நேரத்தை வைத்து அவர் ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அதற்கு முன்பதாக நான் எதிர்பார்த்தது தான், ஆசைப்பட்டேன் தான். ஆனால் இந்த 10 வருட காலம் ஆண்டவர் எந்த பதிலும் தரவில்லை. ஒருவேளை ஆண்டவர் பதில் தரவில்லை என்று நான் நினைக்கிறேன்னா, இல்லை கண்டிப்பாக இது நடக்கும், ஆண்டவர் வாக்குறுதி மாறாதவர், வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் என்பதை விசுவாசிக்கும் விதத்திலே தான் நான் காத்து கொண்டிருந்தேன். அவருடைய எண்ணங்கள் தீமைக்கல்ல. அவர் எதற்காக அப்படி தாமதிக்கிறார்? ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தராமல் போயிருக்கலாம், ஆனால் ஏதோ ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் தான் அந்த ஜெபத்திற்கு அன்றைக்கே பதில் தருவார். அதாவது இதை நான் முன்கூட்டியே கூட ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தை கடைக்கு போய் கேட்குறது எல்லாமே அந்த குழந்தையோட அப்பா வாங்கி தர மாட்டார். அந்த குழந்தைக்கு எது சிறப்பானது, அது சும்மா வாங்கி வாங்கி அது வேஸ்டாக போகிறதுக்கு எது சிறப்பானதுன்னு பார்த்து தான் வாங்குவோம். அதுபோல தான் நம்மளுடைய திட்டங்கள் நாம் உதாசீனப்படுத்துவோம். சில திட்டங்கள், அந்த திட்டங்கள் நமக்கு சரியாகவே பயன்படாது, அந்த மாதிரி தோல்வி அடையும். அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவர் தொடர்ந்து நமக்காக நிறைய திட்டத்தை வகுத்து வைக்கிறார். ஏன் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு திருச்சபையை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஆவேசம் இருக்கிறது, அதற்கான வாஞ்சியாகவும் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வேற ரூபத்தில் அதை கொண்டு வருகிறார். இதுதான் அவருடைய திட்டம். ஒருவேளை இந்த திட்டத்தில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது, இந்த திட்டத்தில் ஏதோ ஒரு தடைகள் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர், நீ ஆன்லைன் மூலியமாக என்னுடைய வார்த்தைகளுக்கு பிரசங்கி என்று சொன்னார். ஆனால் அவர் எதிர்காலத்திலே ஒருவேளை சபை எழுப்பும் திட்டம் என்னை குறித்து அவர் வைத்திருந்தால், இந்த ஊழியத்தை குறித்து வைத்திருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். ஆனால் அதற்காக நான் காத்திருப்பேன். என் ஆயுள் காலம் முழுவதும் நான் காத்திருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அடுத்தது, தேவன் சமாதானத்தை அளிக்க விரும்புகிறார். நமக்கு ஒரு பதில் கொடுக்கணும், அது நமக்கு முழுமையான சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு டெம்பரரியான ஒரு சமாதானம் இல்லை, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் நிலவுவதற்காக தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம கூட ஏதாவது அவசரமா ஏதாவது செய்யறோம், ஆனால் அதுல சமாதானம் கிடைக்குதா? இல்லை. சந்தோஷம் கிடைக்குதா? இல்லை. நமக்கு நேரமும் வீணாகிறது, சக்தியும் வீணாகிறது. ஏனென்றால் ஏற்ற காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் நம் மனித மனதானது ஆசைக்கு அடிமையாக இருக்கிறது. எப்போது இந்த ஆசையை நாம் துறக்கிறோமோ அப்போதுதான் நாம் ஞானம் பெறும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்பாராத முடிவை தேவன் கண்டிப்பாக தருவார். அதற்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். சில பேர் மன்றாடி ஜெபிச்சா அப்ப எல்லாமே கிடைக்கும் போல எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அப்படி அல்ல. நாம் ஜெபிக்கும் போதும் ஜெபித்த பிறகும் அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்திருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சபைக்கு சென்றால் போதும், ஜெபித்தால் போதும், நமக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்று நினைப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த காணொளி தொகுப்பு மூலியமாக வல்லமையாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நானும் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஜெபிச்சா ஆண்டவர் கொடுப்பாரு. இல்லை, ஜெபிக்கணும். அது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் வரும். ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்றால் வராது. ஒருவேளை அந்த சித்தம் எப்போன்னு நம்ம தெரிந்து கொள்வது 10 வருடம் கூட ஆகலாம். ஏன் நம்ம ஆயுள்காலம் முடிய போகும்போது கூட ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படலாம். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் அதுக்காக தான் அவர் பல திட்டத்தை கொடுக்கிறார். இந்த திட்டத்தை நீ அதுவரை செய்திருப்பார். அப்புறம் இந்த திட்டத்தை நாம் சிறப்பாக செய்து முடித்த பிறகு அடுத்த திட்டத்தை கொண்டு வருவார். இப்படிதான் படிப்படியாக நாம் முன்னேற வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சரியான சமயத்தில் அவர் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதைதான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். மறுபடியும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்காமல் தேவனுடைய திட்டத்தை நம்புங்கள். அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்துக்குள்ளே நாம் இருப்போமையானால் ஆண்டவர் கண்டிப்பாக நம் வாழ்க்கைக்கான திட்டத்தை வெளிப்படுத்துவார். இங்கு மனிதர்கள் நம் வாழ்க்கை குறித்து திட்டத்தை கொடுத்தால் அது வெற்றியாகாது. ஆனால் ஆண்டவரோ நம் வாழ்க்கை குறித்த முழு திட்டமும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. நம்ம ஆயுள்காலம் முழுவதும் நாம் எப்படியாக உருவாக போகிறோம் என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு தான் தெரியும். அதற்கு பதிலாக நாம் என்ன பண்ண வேண்டும்னா, நம்மளுடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கு ஒரு திட்டத்தை நாம் செயல்படுவதற்கு அதற்கு உண்டான திறன்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அளக்கலந்து ஆசீர்வதித்து அவருடைய திட்டத்தை நம் வாழ்க்கையிலே வெளிச்சமாக காட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ திட்டத்தை வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியல, என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இல்லை நடக்காம போயிருமா என்றெல்லாம் நீங்கள் சந்தேகித்திருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், தேவன் உனக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று அவரை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் கூட நமக்காக ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ அனைவருடைய வாழ்க்கைக்காகவும் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நாம் ஜெபிப்போமா? சொர்க்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பனேசரே. அப்பா, நீர் எங்களோட வாழ்க்கை திட்டத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்பா, எங்களுடைய நினைவுகளை எல்லாம் நீர் வைத்திருக்கிறீர்கள். அப்பா, எங்களுக்கு குறித்து நீ நினைவாக இருக்கிறீர்கள். சொர்க்கத்தாவை துதிக்கிறோம். அப்பா, உங்களுடைய ஜீவனல கண் எங்கள் வாழ்க்கையிலே பார்த்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறதாவே உங்களுடைய கண் விழித்திருந்து எங்கள் வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறது. சொர்க்கத்தாவை துதிக்கிறோம். வல்லமையான தெய்வமே அப்பா, உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்த கிருபை செய்வாங்க. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை துதிக்கின்றதால் அவர்கள் வாழ்க்கைக்கான திட்டத்துக்காக உண்மையே நம்பி இருக்கிறத கிருபை செய்வாங்க. சொர்க்கத்தாவை இன்றைய நாள் முழுவதும் அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீ இருந்து வெளிப்பட சொர்க்கத்தாவை துதி சுமையமாக சொல்லிக்கின்றோம். நல்ல ஆமென். Now you're watching New Eden TV.